வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நாம் நம்மளோட மொபைலில் ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சுருப்போம். இன்பில்டாகவே சில ஆப்ஸ் இருக்கும். சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோடு பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பாக இருந்தாலும் சரி தான், அல்லது பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே, அதாவது அந்தந்த மொபைலில் இன்பில்டாகவே வரக்கூடிய ஆப்ஸாக இருந்தாலும் சரி தான், அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த ஆப் சில நேரத்தில் சரியாக ஓப்பன் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உதாரணமாக நீங்கள் காண்டாக்ட் எடுத்துக்கிடுவோம். காண்டாக்டில் அந்த ஆப் காண்டாக்ட்னு ஒரு ஆப் தான். சரிங்களா? அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம் ஹேங் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது சில நேரத்தில் கால் உங்களுக்கு போகாது. அதாவது ஃபோன் உங்களுக்கு மற்ற நபர்களுக்கு போகாது. உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு மாதிரி அதாவது ஹேங் ஆகும். சரிங்களா? அதாவது அந்த ஆப் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த சாஃப்ட்வேர் டீம் பார்த்திங்கன்னா டெவலப்பர் டீம்னு சொல்லுவாங்க. அவங்க அந்தந்த ஆப்ஸ் இப்போ யூடியூப்னு ஒரு ஆப்ஸ் தான். அப்போது யூடியூப் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த டெவலப்பர் டீம் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சம் ஒர்க் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு ஆப்ஸும் அப்டேட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த அப்டேட் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டாப்பில் அந்த ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இமெயில் ஐடிங்க இருக்கும். சிலவங்க ஒரு சில ஒன்றுக்கும் மேற்பட்ட இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. மேலே டாப்பில் அந்த சின்ன அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை இமெயில் ஐடினுங்க இருக்கும். நீங்கள் அந்த மொபைலுக்கு எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அதை அந்த இமெயில் ஐடி நீங்கள் டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கீழே மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் ஆல்னு இருக்கும், சி டீட்டெயில்னு ஒன்று இருக்கும். அப்டேட் ஆலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்தமாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? சிடிடியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். சரிங்களா? தேவையில்லாத ஆப், சில ஆப்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சில ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். தேவையில்லாத ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவையான ஆப் மட்டும் நீங்கள் அந்த அப்டேட்டுங்கிற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? இப்படி நீங்கள் அந்த அப்டேட் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த ஆப் உங்களுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ கூகுள் இருக்குது. கூகுள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஸு. சரிங்களா? அந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் தான் கூகுள் ரிலேட்டடாக இருக்குதான எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ கூகுள் மேப் இருக்குது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மேப்பு யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அந்த கூகுள் மேப்புங்கிற ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் தான் கரெக்டாக நீங்கள் மேப்பு உங்களுக்கு கைட் பண்ணும். சரிங்களா? அல்லது உங்களுக்கு மேப்பு கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை நீங்கள் அப்டேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.